ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கஷ்டங்களும் ஒரு விதமான அனுகிரகம். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் இருந்த சிவன் அப்படிங்கிறவருக்கு 80 வயசு. அவரோ ஸ்ரீமடத்தில் அத்தியந்த பக்தர், அடிக்கடி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுவார். வீர சைவ வகுப்பை சேர்ந்தவர். வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் வீர சைவர் இல்லை, பேருக்கு ஏற்ற மாதிரி எப்போதும் நெத்தியிலும் உடல் பூராவும் பட்டையாக விபூதியோட சிவப்பழமாக இருப்பார். ஆச்சாரம் அனுஷ்டானமோ கேட்கவே வேண்டாம், அப்பழுக்கே சொல்ல முடியாதபடி இருக்கும். பெரியவா கிட்ட உண்மையிலேயே மிகுந்த பக்திங்கிறதுனால பெரியவா சொன்ன வாழ்க்கையில் கடைபிடிச்சுட்டு வந்தார். வெளியே எங்குமே ஒரு வாய் கூட ஜலம் கூட குடிக்க மாட்டார். பூண்டு வெங்காயமோ முட்டைக்கோசோ முருங்கைக்காயோ இதை கூட சேர்த்துக்க மாட்டார். நல்ல வசதி உள்ளவர்னாலும் எளிமையானவர். பெரியவா தான் தெய்வம், பெரியவா சொல்கிறது தான் வேதம். எப்போ காஞ்சி வந்தாலும் கையில் ஒரு மஞ்சள் கலர் துணிப்பையில் ஒரு துண்டு வேஷ்டி, விபூதி, கொஞ்சம் பணம், இவ்வளவு தான் அவருடைய லக்கேஜ். பல சமயங்களில் 10 நாள் கூட தங்கி இருந்து தினமும் 2 வேளையும் பெரியவாளை தரிசனம் செய்வார். இதில் வேடிக்கை என்னன்னா, இவர்கிட்ட பெரியவாளும் எதுவுமே பேச மாட்டா, இவரும் பெரியவா கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டா. பெரியவாளோட சந்நிதியில் அமர்ந்துட்டு கண்களில் அந்த சாந்தமும் அமைதியும் இருக்கிற அந்த பெரியவாளையே பார்த்துட்டு இருப்பாராம். பெரியவங்க என்கிட்ட எதுக்கு பேசணும், என்ன பேசணும்? அவரோட மனசில் நான் நிறைஞ்சிருக்கேன், என்னோட மனசில் அவர் நிறைஞ்சிருக்காரு, அது போருமே அப்படின்னு குழந்தை போல சிரிப்போடு சொல்லுவாராம். அப்படி ஒரு குரு பக்தின்னா நம்பிக்கை. இப்படி ஒரு ஸ்திதி வந்துடுத்துன்னா உத்தமமான குருவோட சந்நிதியில் இருந்தால் கூட மனசில் தோணும் இந்த போட்டி, பொறாமை, கோபம், குற்றம் கண்டுபிடிக்கிறது, வம்பு, அகங்காரம் எல்லாமே ஒரு பழக்கமும் வராது. ஒரு நாளைக்கு பெரியவாளை ஆசை தீர தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உத்தரவு வாங்கி கொள்ள போகிறார். எப்போதுமே அவருக்கு பிரசாதம் மட்டும் கொடுத்துட்டு கரத்தை உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணுவார். ஆனால் அன்னைக்கு சிவன் பிரசாதம் வாங்கி கொள்ள போனதும் மகா அதிசயமாக அவர்கிட்ட பேசினாராம். என்ன கிளம்பியாச்சா ஊருக்கு? வெளியில் எதுவும் சாப்பிட்டாலும் சோடாவாவது வாங்கி ஒரு வா குடிக்கலாமோ இல்லையோ? பெரியவங்க சொன்னால் அப்படியே செய்கிறேன், சரி போகிறச்சே சோடா குடிச்சுக்கோ அப்படின்னாலாம் பெரியவா. பெரியவா அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து சொன்னதும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார். திருநெல்வேலி போகிறார். அதனால செங்கல்பட்டு போய் பஸ் ஏறி உள்ளே அமர்ந்துக்கிறார். சிவன் பஸ்ஸில் அதிகம் கூட்டம் இல்லாட்டியும் ரவுடி கும்பல் மாதிரி காலி பசங்க சில பேர். சிவன் முன்பக்கமாக காலியாக இருந்த இடத்துல உட்காந்துட்டார். அந்த ரவுடி கும்பலோ பண்ணிய அமக்களும் விசிலும், போவோரும் வருவோரும், வயசு வித்தியாசம் இல்லாமல் கேலி தாங்க முடியல. இதனால் இந்த மாதிரி இவாளெல்லாம் குண்டர்களெல்லாம் யார் தான் கண்டிக்கிறது? பஸ்ஸோ மதுரை வழியாக போகிறது. மதுரைக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பொட்டி கடை, அதில் பஸ்ஸை நிறுத்தினார் டிரைவர். அந்த கடையில் நிறைய சோடா பாட்டில் அடுக்கி வச்சுருந்ததை எதேர்ச்சியாக பார்க்குறார் சிவன். சோடாவாவது வாங்கி ஒரு வா குடிக்கலாமோ இல்லையோ, போகிறச்சே சோடா குடிச்சுக்கோ அப்படின்னு பெரியவா சொன்னது அந்த தெய்வீக குரல் உள்ளே இருந்து கேட்குற மாதிரி. அவருக்கும் கொஞ்சம் தாகமாக இருந்தது. உடனே பைய சீட்டில் வச்சுட்டு கீழே இறங்கி அந்த பெட்டி கடையில் ஒரு வா சோடா வாங்கி குடிக்கிறார். மறுபடி பஸ்ஸில் ஏறிக்கிறார். தன்னோட சீட்டில் அமர போகிறார். அவருடைய மஞ்சள் பைய காணும். அதில் பெருசாக பணம் எதுவும் இல்லைன்னா கூட அது எங்கே போயிருக்கணும் தேடுறார். யோ பெருசு, உன்னோட மஞ்சள் பையா தேடாத, அதோ அங்கே பாரு பின்னால் சீட்டில் கிடக்குது, போப்போ அங்கே போய் பேசாமல் உட்கார். ஒரு ரவுடி தன் பக்கத்தில் 4 குண்டன்கள் இருந்த தைரியத்தில் அந்த 80 வயசு நிறைஞ்ச உத்தமமான பக்தரை மரியாதை இல்லாமல் விரட்டுறான். துஷ்டனை கண்டா தூர விலகணுமோ இல்லையோ, அதுதானே சாது லட்சணம். ஊர் போய் சேர்ந்தா போகிறோம். இந்த வெட்டி பசங்க கிட்ட வாக்குவாதம் வம்பெல்லாம் வளர்த்துப்பானேன்னு அவர் தான் பாட்டுக்கு பின் சீட்டில் கிடந்த பையை எடுத்துட்டு பின்னாலேயே உட்காந்துட்டார். உடனே அந்த ரவுடிகளில் 2 பேர் எழுந்து முதல்ல சிவன் அமர்ந்த சீட்டிலும் அதற்கு பின் சீட்டில் மற்ற நபர்கள் போய் உட்கார்ந்துட்டார். ஒரே கேலி கும்மாளம். ராத்திரி இருட்டி எடுத்தோ சிவன் கொஞ்சம் கண்ணை அசந்தார். திடீர்னு ஏதோ சப்தம். சிவனுக்கு நிதானம் வரத்துக்கு சில நிமிஷம் ஆச்சு. இருட்டில் அசுர வேகத்தில் வந்த ஒரு லாரி அந்த பஸ்ஸில் மோதி பயங்கர விபத்து.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய தாத்தாவை போல சிவனை பார்த்து எகத்தாளமாக யோ பெருசுன்னு சொன்னவன், பின்னால் போய் சீட்டில் கிடக்குது போய் உட்காருன்னு சொன்னவன் அடாவடியாக அவரோட சீட்டை ஆக்கிரமிச்சுண்டு அவரை ஏதோ ஜெயிச்சு விட்டதாக நினச்சிண்டு வீரம் பாராட்டி அந்த ரவுடி கும்பலில் 2 பேர் ஆன் த ஸ்பாட் யமலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டான். பக்கத்தில் இருந்த மற்ற ரவுடி நண்பர்களோ உயிரோ ஊசலாடின்னு இருக்கு. அவளை அழிச்சின்னு போகிறதுக்கு சீட் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு வந்த காலன் எதிர் ரோடில் லாரியில் வந்துட்டு இருக்கிறத கூட அறியாமல் மகா பக்தரான சிவனை கேலியும் கிண்டலும் செஞ்சு கொண்டிருந்தவா உடல் நசுங்கி போயிடுது. சிவனுடைய உடலோ ஒரு சின்ன கீறல் கூட இல்லை, காப்பாற்றப்பட்டார். யாரால? ஸ்ரீ பெரியவாளால். தன் பக்தன் மேலே ஒரு துரும்பாவது பட அனுமதிப்பாரா? அப்படின்னா சோடா குடிச்சுக்கலாமோ இல்லையோ அப்படின்னு பெரியவா அழுத்தமாக கொடுத்து சொன்னதும், மதுரை பெரிய ஊர் என்றாலும் அங்கே நிறுத்தாமல் ஏதோ கிராமத்தில், அதுவும் சரியாக ஒரு பெட்டிக்கடை கிட்ட பஸ்ஸை நிறுத்தி அந்த பெட்டிக்கடியில் அடக்கியிருந்த சோடா இவர் கண்ணில் பட, பெரியவா சொன்னதை அப்படியே சிரமேற்கொண்டு அந்த சோடாவை இவர் வாங்கி குடிக்க, ரவுடி கும்பலோ அவருடைய இடத்துக்கு அடாவடி பண்ணிட்டு வந்து அமர ஒரேடியாக போய் செஞ்சது. ஆண்டவா, அற்புதமான அதிபயங்கரமான ஆட்டம் ஆடிட்டியே, இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்றுக்கொன்று சம்பந்தத்தோடு தான் பிணைஞ்சிருக்குன்னு பெரியவா திருவாக்கு சத்தியமான வாக்கு இல்லையா? அரை க்ஷணத்தில் நடந்து விட்ட இந்த கோர விபத்துல இருந்து பெரியவாளுடைய அனுகிரகங்கிற கவச்சம் பத்திரமா போர்த்தப்பட்ட அந்த சிவன் பெரியவாளுடைய அளவிலா கருணையை நினச்சி வாய் விட்டு அழறார் அவர். அவருடைய இந்த சாது லட்சணத்துக்கு இன்னொரு உதாரணம், பாவம் சின்ன பசங்க வயசு கோளாறு எனக்கு வர வேண்டிய பயங்கர முடிவை அவங்களோட தலையில் போட்டுட்டு இப்படி அல்பாயுசில் போய் சேர்ந்துட்டாளேன்னு அவ்வாளுக்கு நல்ல கதியை கொடுன்னு பிரார்த்திச்சுக்கிறாரு அழுதுண்டே. 1933 இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறா. பெரியவா சோடா வாங்கி குடிக்க சொன்னதுனால தான் நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினேன். அந்த பரமேஸ்வரன் கண்ட அந்த நமுட்டு சிரிப்பு அப்படின்னு மெய்சிலிர்த்து நின்னாராம் அந்த சிவன். இந்த பதிவு நமக்கான பதிவு தான், நமக்கும் இண்டிகேஷன் தருவார். நாம் அதை உதாசீனப்படுத்தாமல் அதை கருணையாக கடாட்சமாக எடுத்துக்கணும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.